முதல்ல ஞானஸ்நானம் கட்டாயம் பெற வேண்டுமா என்பதை பார்த்தோம். கட்டாயம் பெறணும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனுஷனாக பிறந்திருக்கானோ அவன் எல்லாருமே என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெறணும். அதான் ஏசப்பாவே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ரெண்டாவது, யாருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெறணும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறணும். அடுத்து, யார் ஞானஸ்நானம் எடுக்கலாம்? எல்லாரும் எடுக்கலாம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். அடுத்து, யார் ஞானஸ்நானம் கொடுக்கலாம்? எங்களுக்கு தான் கண்டிஷன் நிறைய இருக்குது. நாங்கள் எப்படி இருக்கணும் தான் எங்களுக்கு கண்டிஷன் நிறையா இருக்குது. அடுத்து, எதற்காக ஞானஸ்நானம் பெறணும்? ஏன் பெறணும்? அவசியமா அப்படின்னா, அவசியம் என்பதற்கு ஒரு 10 காரியம். அது நேரத்தோடு நாங்கள் 10 காரியத்தை சிஸ்டருக்கு அம்மாவுக்கும் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும்? நம்மளா மனசில் ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? பயந்துக்கிட்டு இருப்போம். கற்பனைங்கிறத விட பயந்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப. ஐயோ ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னா அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அப்படி இருக்க முடியாது, இப்படி பயந்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது அல்ல. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டுங்கிறது இன்றைக்கி நம்ம கற்றுத்தர போகிறோம். அடுத்தது, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தால் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் போயிடும் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாதுங்க. அப்படி நினச்சாலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறதே பிசாசு தான் இல்லையா? பிசாசு கொடுக்கறது தான் இஷ்டம் போல எடுத்துருவான். ஆனால் கர்த்தர் கொடுத்தார்னா நித்தியமாக அது நிலைத்திருக்கும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அந்த செழிப்பு இருக்கு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதை மாதிரி எங்கேயுமே யாரும் கொடுக்க முடியாது. எலான் மஸ்க் கிட்ட கூட அந்த சந்தோஷம் இருக்காது. ஆமாம், திருபாய் அம்பானிட்ட கூட அந்த சந்தோஷம் இருக்காது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? இந்த 2 காரியம் தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும்? வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42, 43. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இங்கே தேவன் நமக்கு ஒரு 5 காரியத்தை கற்றுத்தருகிறார் இந்த வசனங்களில். இந்த 3 வசனத்திலையும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும். முதலாவது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தான் என்ன செய்யணும்? வாழணும். உபதேசம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான உபதேசம் இருக்குது. இதில் அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? ஏன்னா அப்படி தான் இங்கே எழுதியிருக்கு பைபிளில். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வாழணும். ரெண்டாவது, அந்யோன்யத்தில் இருக்கணும் இல்லைங்களா? அது உலக அந்யோன்யமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஒரு அந்யோன்யம் இருக்குது பாருங்கள், அந்த அந்யோன்யத்தை பழகணும். அடுத்து, அப்பம் பிட்குதல். இங்கே திருவிருந்து எடுக்கும் பாருங்கள், அந்த அப்பம் பிக்குதல்லையும் வீட்டில் நம்ம சாப்பிட்றோமே அதுவும் சேர்த்து தான். அப்பம் பிக்கிறது, சாப்பாடும் உள்ளே வருது, திருவிருந்து பந்தியும் உள்ளே வருது. அதை எப்படி செய்யணும்? அடுத்து, ஜெபம் பண்ணுதல். ஜெபத்தில் நம்ம இருக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து, உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இயேசுதான் மெய்யான தெய்வங்கிறதுல எந்த டவுட்டும் வந்துடவே கூடாது. அவர் தான் மெய்யான தெய்வம். ஸோ இந்த 5 காரியத்தை ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை முதல்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வாழணும். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். வேறொரு சுவிசேஷம்னு எழுதியிருக்கு. என்னது வேற சுவிசேஷம்? ஒரே சுவிசேஷம் தான். நான் சமீபத்தில் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர்ஃபுல்லான சுவிசேஷம் நிறைய வருது, ஆனால் ஒரே சுவிசேஷத்தை தான் கர்த்தர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு வரை பழைய ஏற்பாட்டு நாட்களின் சுவிசேஷம் ஃபாலோ பண்ணப்பட்டு வந்தது. பழைய ஏற்பாட்டில் மோசே சொல்லி கொடுத்த சுவிசேஷம். மோசே சொல்லி கொடுத்த என்ன சுவிசேஷம்? நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணம் தான் மோசே கற்றுக் கொடுத்தார். அந்த நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கி உத. இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். அதாவது பழிக்கு பழி. ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சானா திருப்பி நீ அவனுக்கு என்ன செய்ய? தீமையை செய்யி. இதை சொல்லி கொடுத்தது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண சுவிசேஷம்.
அதை முறியடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அன்பின் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார் இல்லையா? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு நீ மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னாரு. இப்போ அதாவது அங்க வலது கன்னம்னு எழுதியிருக்காரு. இப்போ வலது கன்னத்தில் அடிக்க முடியுமா? நீங்க அடிச்சு ட்ரை பண்ணுங்க. கிங்ஸ்டன் பிரதர் சிஸ்டருக்கு வலது கன்னத்தில் லேசா செல்லமா ஒரு தட்டு தட்டுங்க. வலது கன்னத்தில் தட்டுங்களேன். முடியுமா? முடியாதில்ல. ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லியிருக்காரு? ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு இடது கன்னத்தையும் திருப்பி கொடுங்க. வலது கன்னத்தில் இங்கே ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். ஸ்மேகாக்கு வா. ஆமாம், ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லுவோம். ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷனை வலது கன்னத்தில் அடிக்க முடியாது இல்லைங்களா? அவன் வலது கண்ணம் எது? இங்கே மேலே யாரு? ரைட்டு. சரி, இப்போ அது ரைட்டு. இப்போ இவளை ஓங்கி பல்லே விழுற அளவுக்கு அடிக்கணும்னா எந்த கணத்தில் அடிச்சா விழும்? இழுத்துட்டு சாப்புன்னு ஒரு அறை கொடுத்தோன்னா வீங்கி போவோம், வீங்கி. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வலது கணம். இப்போ வலது கணத்தில் அடிக்க முடியுமா? அப்படியே ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபோர்ஸ் போய் சேராது அவளுக்கு இல்லைங்களா? ஆனால் அதனால தான் கர்த்தர் சொன்னார் வலது கணம். சரி, போ. வலது கணத்தில் நம்மளை யாருமே என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின். அது யாரு உன்னை தொடுகிறவன்? சில கொழுப்பு பிடிச்சவன் இருப்பான், இப்படி அடிச்சு இடது கணத்துல. இடது கணத்துல அடிக்க முடியாது இல்லையா? நார்மல் கை இப்படி தான் வருது, இப்படி. அப்போ இப்படின்னா நமக்கு தான் கை வலிக்கு. இப்படி பெரட்டிக்கிட்டு நம்ம அடிக்க வேண்டிய அடிக்க முடியாது. ஆனால் இப்படி வச்சுட்டு சப்புன்னு கொடுக்க முடியுமா? முடியாதா? பெரங்கிட்டு லூஸ் போய் சில பேர் இருப்பான்ல, நான் பெரங்கிட்டு அடிப்பேன் அப்படிமா. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, வலது கைட்டு யாரையும் அடிக்க முடியாது, அதனால நீ அடிக்காத, நீ அன்பை செலுத்து. அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையின் ஊழியம் சுவிசேஷம் அன்பின் சுவிசேஷம். எது வரைக்கும்? இந்த அன்பின் சுவிசேஷம் எது வரைக்கும்? அவ்வளவுதான். கிருபையின் காலம் வரைக்கும்னு சொல்றதை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இந்த கிருபையின் காலத்தை தொடங்கி விட்டு போயிட்டார்ல. இந்த கிருபையின் காலத்து சுவிசேஷம் முடிவடைகிற நாளுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ கிருபையின் சுவிசேஷம் அன்பின் சுவிசேஷம் முடிவடைந்து இப்போ நாம் எல்லாரும் வாழ்நாள் முழுக்க வெறும் அன்பு, வெறும் கிருபை, வெறும் அன்பு, வெறும் கிருபைன்னு சொல்லிக்கிட்டு இந்த பூமியிலேயே இருப்போம்? இல்லை, மரணம்னு ஒன்று வரும்ல. நமக்கு நிச்சயமாக மறிக்க போகிறாங்க. எல்லா மனிதர்களும் 70 முதல் 80 வயசுக்குள்ளே மரணம் நிச்சயம் இல்லைங்களா? ஸோ எல்லாரும் ஒரு நாள் அதிகபட்சம் இழுத்துட்டு போனால் 100 வயசு வரைக்கும் இருப்பானா? பைபிள் படி 80 வயசு தான். அதுக்கு மேலே பண்ண கஷ்டம்தான். ஆனால் இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இங்கேயே மறித்து இங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்க்கை இங்கேயே முடியாது. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது. அப்போ அடுத்த சுவிசேஷம் என்ன? முதல்ல பயங்காட்டின சுவிசேஷம், நியாயப்பிரமாண சுவிசேஷம். ரெண்டாவது அன்பின் சுவிசேஷம். மூணாவது இந்த கடைசி கால சுவிசேஷம் என்னது? வருகையின் சுவிசேஷம். இதை சொல்லணும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாம. இது எப்போ பிரசங்கம் பண்ணது? 2000 வருஷத்துக்கு முன்னால. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போஸ்தலர்கள் என்ன சுவிசேஷத்தை அப்போ சுவிசேஷத்துக்கு பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, எல்லா சொத்து பத்தையும் வித்துட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து நின்றுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா வானத்துக்கு ஏறி போன ஏசப்பா என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன், ஆனால் மீண்டும் உங்களை பார்க்க வருவேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னார்ல. அந்த நம்பிக்கையில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அப்போ ஆயிரக்கணக்கான விசுவாசி ஆயிட்டாங்க. இந்த ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய நிலம், புலம், சொத்து, வீடு, வாசல் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. எல்லாத்தையும் வித்து பங்கு வச்சாங்க. ஆமாம், பேதுரு சொன்னார், எல்லாத்தையும் வித்துருங்க. ஆமாம், எல்லாத்தையும் வித்துட்டு சபையில் கொண்டு போய் எல்லாத்தையும். ஏன்னா அங்கே பணக்காரனும் இருக்கான், ஏழையும் இருக்கான். இனி பணக்காரனும் அல்ல, ஏழையும் அல்ல, எல்லாரும் சமம். இந்த எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படின்னாரு பேதுரு. ஆமாம், எல்லாரும் என்ன பண்ணாங்க? வீடு, வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு வந்து சபையில் கொண்டு வச்சுட்டாங்க. என்ன தரிசனத்தில் அப்படி வச்சாங்க? இயேசு வருவார், இந்த பூமியில் ஒன்றும் நிரந்தரம் அல்ல, அதனால நம்ம எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாரும் என்ன செய்வோம்? சமபங்க பகிர்ந்து கொண்டு இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பேதுரு சொன்னதை எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படி வைக்கும்போது
நான் நினைக்கிறேன் பவுலுக்கு அந்த தரிசனம் வந்துச்சோ, அதனால தான் பவுலை எழுப்புனாரோ என்னமோ தெரியல கர்த்தர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தர் சொன்னதை உலக பிரகாரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் வர கொஞ்சம் லேட் ஆகுங்கிறத இவங்க யோசிக்கவே இல்லை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம், 1000 வருடம் என்பது ஒரு நாள். பேதுரு பார்வையில் இதோ சீக்கிரமா வருவேன் உடனே அப்படியா அப்பா போயிட்டு இந்த வந்துடுவார், போயிருக்காரு காலைல போயிருக்காரு, சாயங்காலம் என்ன செஞ்சிருவாரு வந்துடுவார், இந்த நினப்பு பேதுருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்ன கணக்கு, நான் பூமியில் இருக்கிற வரைக்கும் மனுஷன் உங்கள் கூட, எனக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் தான். ஆனால் இப்போ நான் பரலோகத்துக்கு போகிறேன், பரலோகத்தில் எனக்கு ஒரு நாள் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள்? 1000 வருஷம். அப்போ 1000 வருஷம்னா கர்த்தர் வருவதற்கு மினிமம், வேதத்தின்படி மினிமம் 3 நாள். ஏன்னா கர்த்தர் மரித்து எத்தனாவது நாளில் உயிர் தெழுந்தார்? 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்ல. அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், அவருக்கு 3 நாள்னா நமக்கு 3000 வருஷம் கணக்கு பார்த்து கணக்குக்கு. ஆனால் இந்த 2025 என்பது 1000னா ஒரு நாள், 2000னா 2 நாள். இந்த 2025 அப்படிங்கிறது எத்தனாவது நாள்? இந்த 2025 அப்படிங்கிறது 3ஆவது நாள். இந்த 3ஆவது நாளில் அவர் எப்போ வேணாலும் வரலாம், அந்த சுவிசேஷத்தை சொல்லு அப்படிங்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சுவிசேஷத்தை சொல்லு. காரணம், 2000 வருஷமா அன்பின் சுவிசேஷம் சொல்லியாச்சு, செழிப்பின் சுவிசேஷம் சொல்லியாச்சு, கிருபையின் சுவிசேஷம் சொல்லியாச்சு. சொல்லாத சுவிசேஷம் அவருடைய வருகையின் சுவிசேஷம். இதை அறிவிப்பதற்கு இன்னைக்கு ஆளே இல்லை. கொஞ்சமா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கான். ஆனால் 2000 வருஷமா செழிப்பின் உபதேசத்தையும் கிருபையின் உபதேசத்தையும் சொல்ல தடிக்கி விழுந்தா 100 ஊழியக்காரன் இருக்கான். ஆமாம். அப்போ இந்த கடைசி காலத்தில் நமக்கு என்ன கற்றுத்தரப்படுகிறது? நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, அதாவது பவுலாகிய நானே வந்தாலும் சரி, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, பரலோக தூதனா இருந்தாலும் சரி, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். என் பாஷையில் சொல்லணும்னா விளக்கமா தடுத்து அடிச்சு விரட்டு, அவ்வளவுதான். அவன் சபிக்கப்பட்டவன். அவனை சபைக்குள்ளே என்ன செய்யாத விடாத. இதை விளங்கி கொள்ளாத சபை மணவாட்டி சபையா மாறுறதுக்கு பதிலாக திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு கிருபையின் காலம்னு சொல்லிட்டு வரப்போகிற வருகையின் காலத்தை மறந்து திரும்ப 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க பிள்ளைகளை. பவுல் சொல்றாரு, இப்போ நீங்க பால் குடிக்கிற பிள்ளை அல்ல, இப்போ நீங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்ற பிள்ளையா வளர்ந்துட்டீங்க. இன்னும் அன்பு, செழிப்பு, கிருபைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நீ என்னைக்கு தான் ஆவிக்குள்ள வளர போற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. மணவாட்டி சபையே நீ ஆயத்தமா? இப்ப இதுதான் முக்கியமான சுவிசேஷம். இதை சொல்லதான் யாரும் இல்லை. அதான் கர்த்தர் சொன்னாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ. ஏன் சொன்னாரு? அவருக்கு நல்லா தெரியும், செழிப்பின் உபதேசத்தை சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, அன்பின் உபதேசத்தை சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, வருகையின் உபதேசத்தை சொல்ல ஆளே இல்லை. அப்போ இந்த கடைசி காலத்தில் அந்த வருகையின் சத்தியத்தை நம்ம முன்னெடுக்கணும். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போ நீங்கள் முதல் காரியம் அப்போஸ்தல உபதேசத்தில் வளரணும். அப்படின்னா இன்னும் செழிப்பு, ஆசீர்வாதம், கிருபை அப்படின்னு அதையே தேடி ஓடிக்கிட்டு இருக்காம நம்ம எந்த கான்செப்டுக்குள்ளே வரணும்? அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே வரணும். இந்த அப்போஸ்தல உபதேசம் என்னது? முக்கியமாக கர்த்தருடைய வருகைக்கு காத்திருப்பது. அந்த நேரத்தில் பேதுரு சொன்ன பொழுது எல்லாரும் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் வித்ததை வஞ்சித்தது இல்லையா? அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க, பயங்கரமான பனிஷ்மெண்ட். அப்படிலாம் இப்போ செய்ய முடியாது. அவன் சொத்து அவன் இஷ்டம் இல்லையா? அது நம்ம படிக்கவே முடியாது. அதை வாஸ்தாவே பயமாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கேன் இல்லையா? எல்லாரும் சொத்து பத்தை வீட்டு கொண்டு முன்னால் வச்சுருவான். பேதுரு சொன்ன கீழ் ஆயிரக்கணக்கான விசுவாசி. அப்போ இந்த இப்போ ஒரு வசனம் வாசனம் இல்லையா? அந்நேரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வாஸ்தவில் ஒரே நாள் பிரசங்கம், ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். அப்போ ஒவ்வொரு நாள் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான்? லட்சக்கணக்கான ஆத்துமா அப்பமே ரட்சிக்கப்பட்டுட்டு. அப்போ அவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க? சொத்தெல்லாம் கொண்டு வைக்கும்போது அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணாங்க?
அதை வஞ்சித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? தான் சொத்து, அவன் சொத்து. அங்க பேதுரு கரெக்டா கேட்பாரு பாரு, இதை ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு முன் இந்த சொத்தும் இந்த பணமும் உன்னுடையதாக இருக்கவில்லையா? நீ ஏன் ஏமாத்தின அப்படின்பாரு. அவங்க எப்படி ஏமாத்திருப்பாங்க? இப்போ ஒரு சொத்தை 10 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டாங்கன்னு வைங்களேன். பேதுரு போட்ட சட்டம் என்ன? உத்தரவு, 10 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டில்ல, 10 லட்சத்தையும் கூட சர்ச்சில் வை. இங்கே நம்ம இப்போ தசம பாகத்தை கொடுத்து பேசக்கூடாதுங்க. ஆனால் பேதுரு சொன்னது மொத்தத்தையும் கொண்டு வை. அப்படி 10 லட்சத்தை வித்தில சொத்தை 10 லட்சத்தையும் கொண்டு வை. இப்போ இந்த அம்மா என்ன பிளான் போடும் புருஷன்ட்ட, ஐயா 10 லட்சத்தையும் கொண்டு வச்சிட்டோம்னா இவர் சொல்லிட்டு ஏசு வருவார்னு வராமையே போயிட்டாருன்னா நம்ம என்ன செய்ய? நம்ம சோறு திங்க வேண்டாமா? நம்ம கஞ்சி குடிக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று வேண்டாமா? 10 லட்சம் தானே, கர்த்தரே தசமமாக தான் சொல்லியிருக்காரு. இவர் முழுசையும் கொடுங்காரு. அதனால முழுசெல்லாம் கொடுக்க முடியாது, நேர் பாதியாக பிரிச்சுருவோம். ஆலயத்துக்கு பாதி, நமக்கு பாதி. அவன் சொத்து தான். பிரித்த உடனே அப்படி கொண்டு பலிபீடத்தில் கொண்டு வைப்பாங்க. பேதுரு உட்கார்ந்துருப்பார் சேரில், பலிபீடத்தில் கொண்டு வைப்பாங்க. வச்ச உடனே பேதுரு பார்த்து சிரிப்பார். சிரிச்சிட்டு, அனனியா நீ செய்கிறது சரியா அப்படிம்பார். என்ன செஞ்ச? நீ தப்பு செய்யலையா? நான் ஒன்றுமே செய்யலையே. நல்லா சொல்லு, திரும்பவும் கேட்கேன், தப்பு பண்ணியா பண்ணலையா? நான் பண்ணலையே. அப்படியா? அவன் சொத்தை எவ்வளவுக்கு வித்த? 5 லட்சத்துக்கு விற்றேன். இவர் மனசில், நீ 10 லட்சத்துக்கு விற்கலையா? இல்லை சத்தியமா 5 லட்சத்துக்கு தான் விற்றேன். அப்படியா? நீ 10 லட்சத்துக்கு விற்ற, ஆனால் என்கிட்ட பொய் சொல்கிற. இப்போ உன் காணிக்க இங்கே இருக்கும், ஆனால் நீ இப்போ கல்லறைக்கு போவ அப்படிம்பார். இந்த பனிஷ்மெண்ட் இப்போ கொடுக்க முடியுமா? அந்த வசனத்தை வாசி ஜெயந்தி. இங்கே இப்போ அனனியா இறந்துட்டாரு. அதுக்கு தொடர்ந்து உள்ள வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ண தூக்கிட்டு போவாங்க. இப்போ 2வது பொண்டாட்டி என்ட்ரி ஆவா உள்ள. பொண்டாட்டி வந்து, என் புருஷன் வந்து காணிக்க கொடுத்தாரா அப்படின்னா பேதுரு கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் நம்ம பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கேன். 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. பாருங்க, நாங்கள் 5 லட்சத்துக்கு விற்று அப்படியே 5 லட்சத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? கொண்டு வச்சிட்டோம். அப்படியா? அதை வாசி. 2 பேரும் ஸ்பாட் அவுட்டு. அதே கர்த்தர் தாங்க, அதே கிருபையின் காலம், அதே அன்பின் காலம், அதே ஊழியம்தான் இப்பமும். ஆனால் அங்கே பேதுரு அப்பமே எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்காரு பாருங்க. ஆனால் இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? செழிப்பு, ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டாரு, நீ என்ன பாவத்தை வேணாலும் செஞ்சுக்கோ. இப்போ இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? இப்போ வாசித்தது புதிய ஏற்பாடு இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்குது. இதை விட பயங்கரமாலாம் இருக்குது நிறைய. ஆமாம், இதை விட பயங்கரமாலாம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இங்கே ஆவியானவர் என்ன சொல்லித்தராரு? சொத்தையாக கேட்காரு அவரு. கர்த்தர் நம்ம சொத்தை கேட்கல, உண்மையை கேட்காரு. அவன் வந்து, ஆமாங்க 10 லட்ச ரூபாய்க்கு விற்றோம், 5 லட்ச ரூபா வச்சுட்டோம் ஆலயத்துக்கு, 5 லட்ச ரூபா பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருக்கு, எனக்கு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னா அது உண்மை. பேதுரு என்ன புடுங்குவா போறாரு? இல்லை. அங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்மள்கிட்ட இன்னைக்கும் இப்பொழுதும் இந்த 2025 சொல்றேன், இப்பமும் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களா இருங்கள் அப்படிங்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு, அதான் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது பாவத்தில் பிறக்கும் அப்படின்னு. அப்போ உள்ளதை உள்ளபடி இல்லதில்லை. ரொம்ப சிம்பிள் தான். பாஸ்டர் இந்த சஃபாரி எங்கே இருந்தீங்க? இது நான் இதே மாதிரி 2 இருக்கு இல்லையா என்கிட்ட. இப்போ கூட மாற்றி போட்டிருக்கேன், பேண்ட் வேறு சட்டை வேறு. ஆமாம், அதனால் சட்டை டைட்டாக இருக்குது, பேண்ட் லூஸாக இருக்குது. இந்த கான்செப்ட் தான் வேறு எடுத்து கொடுத்தாங்க ஒரு விசுவாசி. நான் பாஸ்டர் தொப்பை பெருசாக தள்ளிக்கிட்டு தெரியுது, அசிங்கமாக இருக்குன்னா தெரியாமல் எடுத்துட்டேன்னா அவங்க வேறு எடுத்து கொடுத்தாங்க இல்லையா? இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்போ பாருங்க, நீங்கள் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு சஃபாரி நல்லா இருக்க எவ்வளவு அப்படின்னா, இது நான் எடுத்தது 1700 ரூபாய்க்கு எடுத்தேன். 1700 தானே, 1700க்கு எடுத்தேன். பேண்ட் தைக்கிறதுக்கு ஒரு 450 ரூபா கொடுத்தேன். மொத்தமாக 2150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் எல்லாருடைய கற்பனை எப்படி இருக்கும்? பாஸ்டர் சஃபாரி போட்டால் எப்படி 5000 ரூபாய்க்கு மேலே தான் போடுவார், இல்லை ஒரு 7000 ரூபாய்க்கு மேலே போடுவார்னா கற்பனை பண்ணியிருப்பாங்க அவங்க. அவனை பாம்பேயில் இருக்கும்போதே அந்த என்ன வாட்சி ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்களே, ரோலக்ஸ். என் கையில் ரோலக்ஸ் தான் கிடக்கும். ரோலக்ஸ் வாட்சி எவ்வளோ இருக்கும்? அப்போவுமே நான் எனக்கு தெரிஞ்சு 2.5 லட்சம் ரூபா அந்த அந்த வாட்ச், அந்த ஒரு வாட்ச் ரோலக்ஸ். என் கையில் ரோலக்ஸ் தான் கிடக்கும். ஆனால் அது எவ்வளோ தெரியுமா? 150 ரூபா. ரோலக்ஸோட டூப்ளிகேட்டு 150 ரூபா தான் பாம்பேயில். இப்பவும் நீங்கள் போய் வாங்கலாம். இப்போ வேணால் 500 ரூபா இருக்கும் மிஞ்சி போனால். ரோலக்ஸ்ன்னு இருக்கும், இல்லை ரோலக்ஸோட ஜெராக்ஸ் தான். இந்த குளோனிங்னு சொல்கிறாங்களே அந்த பீஸ் அப்போவுமே 150 ரூபா தான். ஆனால் ஜான் பிரதர் கையில் இருந்ததுனால எல்லாரும் என்ன நினைப்பாங்க அங்கே, ஏன்னா நான் அங்கே நல்லா இருந்த ஒரு ஆள் இல்லையா,
வந்து இறங்குற கார்லையும் தாச்சு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் போகும்போது 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவன் இவர் 150 ரூபா வாட்சை போட்டிருக்காரு நினைப்பான அவன் என்னப்பான், ஜான் பிரதர் கையில் இருந்தால் அது ரோலக்ஸ் தான், ஒரிஜினல் தான், 2.5 லட்சம் தான் இல்லையா? அப்போ நான் அங்கே என்ன பரப்புகிறேன், பொய்யை பரப்புகிறேன், பொய் சொல்கிறேன். உள்ளது சொல்ல வேண்டியதானே. சட்டை 1750, 400 கூலி, ஒரு 2200 இதை விட்டுட்டு பெருமைக்கு 2200 நான் சிரிச்சிருவானோ, ஏன்னா பாஸ்டர் சீப்பாக போட்டிருக்காரு அப்படி நினச்சிருவானோ. இது 7000 ரூபா பிரதர் அப்படின்னா அங்கே நான் பொய் சொல்கிறேன். இன்னைக்கும் உங்கள் கர்த்தர் இருக்கிறாரு, அடிப்பார், மறக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் அடித்தார், கிருபையின் காலத்தில் அடிக்க மாட்டார்லாம் நினைக்காதீங்க. அவருக்கு 2 முகம் இருக்குது. ஒன்று கிருபையின் முகம், இன்னொன்று பட்சிக்கிற அக்கினி. இது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதை சொல்லி கொடுக்குற நம்ம சபையில் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னப்பா பயங்கரமாக இருக்குது, சான் பிரதரா சொல்கிறாரு, அவ்வளோ பைபிளில் இருக்கு. இப்போ அனனியா சப்பீரா கதை நானாக எழுதி வச்சேங்க, எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கு. பைபிளில் இருக்கிறத சத்தியத்தை சத்தியமாக இதைத்தான் இப்போ சொல்கிறாரு. இந்த சுவிசேஷம் தான் அப்போஸ்தல உபதேசம். இதில் நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் வருகையில் போகும். ஏன் கர்த்தர் இப்படி பயங்கரமான சுவிசேஷத்தெலாம் உள்ளே வச்சுருக்காரு? ஏன்னா நம்ம போகிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். நமக்கு பேரே என்ன பேர் தெரியுமா? நமக்கு சொந்த வீடுலாம் நமக்கு கிடையாது. நமக்கு பேர் என்னது? கூடாரவாசி. நம்ம பேர் கூடாரவாசி. இங்கே எத்தனை வீடு மாடிக்கு மேலே மாடியாக கட்டிட்டு போனாலும் அத்தனை வீடும் அத்தனை நகையும் அத்தனை பணமும் நம்ம கூட வரவே வராது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அங்கே நமக்காக அப்படி சேர்த்து வச்சுருக்காருங்க பொக்கிஷத்தை. அவ்வளவு பொக்கிஷம் இருக்குது, அள்ள குறையாத பொக்கிஷங்க அங்கே இருக்குது. அப்போ இந்த கடைசி காலத்தில் முக்கியமான சுவிசேஷம் அப்போஸ்தல உபதேசம். அதுதான் முதல் காரியம். அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு, தீங்கனுபவி, விசேஷனுடைய வேலையை செய், சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. இங்க தெளிவா கற்றுக் கொடுத்துட்டாரு ஊழியக்காரங்களுக்கு, உண்மையுள்ள ஊழியர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு திருவசனத்தை. எல்லா நீடிய சாந்தத்தோடு, முதல்ல சாந்தமா பிரசங்கம் பண்ணு, தடாபுடான்னு பண்ணாத. 2வது உபதேசத்தோடு கண்டனம் பண்ணு. இங்க தடாபுடா உள்ள வருது பாருங்க. கண்டனம் பண்ணு, நீ செய்யறது தப்புன்னு சொல்லி கொடு. கடிந்து கொண்டு இல்லையா? முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்காரு? நீடிய சாந்தம். இந்த சாந்தத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சாந்தம் வேற, கடிந்து கொள்ளுதல் வேற. கடிந்து கொள்கிற ஆள் எப்படி இருப்பாங்க? மூஞ்சி. இப்போ சாந்தமான ஆள் மூஞ்சி எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ரொம்ப சாந்தம். கடிந்து கொள்கிற மூஞ்சி இப்படி 2க்கு சம்பந்தம் இருக்கா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு ஊழியக்காரன் தான், ஒரு ஆள் தான். ஒரு நேரம் எப்படி இரு? சாந்தமா அன்பை வெளிப்படுத்து. இன்னொரு நேரம் கடிந்து கொள்ளு. எப்போ சாந்தத்தை வெளிப்படுத்தணும்? நீங்கள் துக்கமாக இருக்கிற நேரத்தில் வந்து நீ இதை செஞ்சில அதான் செத்த போ, நீ அதை செஞ்சில அப்படி சொன்னால் அவன் ஊழியக்காரனே கிடையாது. இப்போ நீங்கள் துக்கமாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு தெரியல, நீங்கள் பண்ண பாவத்தினாலையும் நீங்கள் பண்ண தவறுனாலையும் தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியுது. இப்போ வந்துட்டு நான் அந்த தவறை சுட்டி காட்டி கொண்டிருந்தால் நான் அப்போஸ்தல ஊழியக்காரன் அல்ல. நான் அப்போ உங்கள்கிட்ட வந்து சாந்தத்தோட உங்கள் துக்கத்தில் பங்கு கொண்டு, உங்கள் துக்கமாக உங்கள் கவலையாக கஷ்டமாக அங்கே நான் நிற்கணும். அங்கே அந்த துக்கத்தில் உங்கள் கூட பங்கு கொண்டு உங்கள் கவலைகளை மறக்கடிக்க உங்களுக்காக ஜெபிச்சு உங்களை ஆசீர்வதித்து அந்த துக்கம் போகிற வரை நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நார்மல் லைஃபுக்கு வந்த உடனே உங்களை நான் என்ன செய்யணுமா? உபதேசத்தோடு கண்டனம் பண்ணு. இப்போ உபதேசம் பண்ணு, நீ செஞ்ச தப்பு, ஒரு காரியம் செஞ்சிங்கல்ல, அதனால தான் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை.
அன்னைக்கு அந்த காரியம் செஞ்சீங்கல்ல, அதனால தான் இந்த உங்கள் தொழிலில் பிரச்சனை இப்படிங்கிறத கண்டனம் பண்ணி சொல்லு. அதுக்கும் கீழ்ப்படியலைன்னா கடிந்து கொண்டு என்ன செய்ய சொல்லு. அடுத்த நாள் அவன் சபையிலே இருக்க மாட்டான். ஆமாம், இதுதான் நம்ம சபையில் நடக்கிற ரகசியம். சாந்தத்தோடு சொல்லுவதும், கண்டனம் பண்ணி சொல்லுவோம், கடிந்து கொண்டு சொல்லும்போது போயா தூத்துக்குடியில் வாஞ்சவ தான் இருக்கா, எத்தனை சபை இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருது, இடத்த காலி பண்ணுறது. ஆனால் நான் அப்படியே தான் நிற்கேன். எனக்குள்ளே ஏதாவது மாற்றம் வருமானா வராது, வரக்கூடாது. நான் பிறருக்காக என்னுடைய உபதேசத்தை மாற்றினா நான் பரலோகத்தில் இருக்க என் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கேட்கலையா? அவன் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணவு. இந்த ஓட்டை இருக்கு பாருங்க, சவ்வு வளர்ந்து அடைச்சிரும். கண்ட பிரசங்கத்தையும் கேட்டு சபையில் சொல்ற சத்தியத்தை கேட்காம செவி அடைச்சிக்கணும். அப்படி காதிலே உழாது. செவி திணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, தங்கள் சுய இச்சை என்னது, வருகையின் சத்தியெல்லாம் எனக்கு வேண்டாம், அவர் வரும்போது பார்ப்பையா, ஏன் உயிர் எடுக்கீங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ கார் வாங்குவ, நீ வீடு வாங்குவ, அப்படி சொன்னால் எங்கள் காது கேட்கும். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, நீ மனம் திரும்பு, இல்லை நரகத்துக்கு போயிருவே அப்படின்னா இது எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் நரகத்துக்கு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற. அப்பாட, இவர் தான் நல்லா ஜாலியாக சொல்கிறார். இந்த சபையில் தான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கு. என்ன வேணாலும் கண்டுக்கவே மாட்டார். ஒரு புத்திமதி இருக்காது. காணிக்க கொடுக்கீங்களா, நீங்கள் நல்லவங்க, காணிக்க கொடுக்கலையா நீ சபை பக்கமே வராத, உனக்காக அங்கே ஒரு சபை இருக்கு, அங்கிட்டு ஓடி. ஸோ அப்படி சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு உலகம் முழுவதும் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிறாங்க. நான் கண்ணால் பார்க்குற நிறைய குடும்பத்தை கஷ்டம் கஷ்டம், பாடு பாடு, உபத்திரவம், அவமானம் எல்லாம் தொடர்ந்து இருக்குது. ஆனால் 25 வருஷம் விசுவாசின்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். என்ன, இந்த இடத்துல நான் பாரம்பரியமாக போயிட்டுருக்கேன், அதனால் நான் அங்கே தான் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரணம் ஆகிட்டுடா, இன்னும் கொஞ்சம் நாளில் கேன்சர் ஆயிரும். ஒரு புண்ணு உடம்புல ஒரு அடிபட்டுட்டு ஒரு பேண்டேஜ் போட்டாங்க. ஒரு 3 நாள் கழித்து அந்த பேண்டேஜை என்ன பண்ணுவாங்க, திரும்ப பிரிப்பாங்க. இப்போ மக காலில் வெந்நியை ஊற்றிக்கிட்டா, சின்ன பிள்ளையில் வெந்நி ஊற்றினோன்னா ஏவிஎம் கொண்டு போய் நாங்கள் என்ன செஞ்சோம், அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். அப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு, வலிச்சிச்சில்ல. இன்னைக்கும் இப்போவும் ஏவிஎம்மை கிராஸ் பண்ணா நீ என்ன சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் சொல்லுவார். எப்போ இந்த உபத்திரவர்கிட்ட அது எதுவும் வரல. இன்னைக்கும் ஏவிஎம் கிராஸ் பண்ண சொல்லுவோம். அவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு முறை அந்த புண்ணை பேண்டேஜை பிச்சு அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு திரும்ப கட்டுவாங்க. பிச்சு சுரண்டுவாங்க, அதை இந்த புண்ணை சுரண்டி திரும்ப மருந்து போட்டு திரும்ப மூடுவாங்க. இப்படி கஷ்டப்பட்டா அவ ரொம்ப. அப்பத்தான் அந்த புண்ணு என்னாவும் ஆறும். எனக்கு வலிக்கு, இதை நோண்டாதீங்க, இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அந்த புண்ணு என்னவா மாறும், கேன்சராக மாறும். இதைத்தான் கர்த்தர் கற்றுத்தருகிறார். அவன் செவி தின உள்ளவனாக இருக்கான், சத்தியத்துக்கு செவியை விளக்குறான். நீ முடிஞ்சவரை சொல்லிப்பாரு, சொல்லலைன்னா விட்டுரு, அவன் கேட்கலன்னா விட்டுரு. ஆனால் நமக்கு தான் உட இணைச்சி மாட்டுக்கு மனசு வரமாட்டேக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், பன்றிகள் முன் முத்துக்களை போடாதிருங்கள், அப்படி போட்டால் அவைகள் முத்துக்களை உடைத்து உங்களையும் பீறி போடும் என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம போடுற முத்து அவனுக்கு புரியுமா? புரியாது. அப்போ தேவஜனமே, அப்போஸ்தல உபதேசம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறது தான். அதை மனசில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. செழிப்பு தன்னால் வரும், அது வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆசீர்வாதம் தன்னால் வரும், அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. நான் வருகைக்கு ஆயத்தப்படுறேன், அதனால் எனக்கு பேதுரு சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு அப்படிலாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தாராரோ, எவ்வளவு செழிப்பை தாராரோ ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வேண்டான்னு சொல்ல வேண்டாம். சிலர் தவறான உபதேசம் இப்படி பண்ணுவாங்க. எப்படியா, நம்மெல்லாம் வருகைக்கு காத்திருப்போம், நம்மெல்லாம் ஆடம்பரமாக ட்ரெஸ் போடக்கூடாது, ஆடம்பரமாக நகை போடக்கூடாது, ஆடம்பரமாக காரில் போகக்கூடாது, ஆடம்பரமாக ஷூ போடக்கூடாது. பாவி, அதெல்லாம் அது பாவின்னு கூட நான் சொல்லக்கூடாது. ஐயா, அது ஆடம்பரம் கிடையாது. இந்த உலகத்தில் நான் யாராக அழைக்கப்பட்டிருக்கிறேன், ராஜாவும் ராஜா எப்படி இருப்பார்? இப்போ நீங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க யாரு, நீங்கள் எப்படி அழைப்பு உங்களுக்கு? ராஜாக்களும் ஆசாரியர்கள். இப்போ ராஜா என்ன கிழிஞ்ச சட்டையை போட்டு வருவார்?
கிழிஞ்ச செருப்பை போட்டு வருவாரா? கிழிஞ்ச சோழனா பையா? அது ஒரு தப்பான உபதேசம். அதுவும் தப்பான உபதேசம் தான். அது மிஞ்சின, அது என்ன சொல்லு, மிஞ்சின பரிசுத்தம். அது மிஞ்சின கிருபையும் ஆபத்து, மிஞ்சின பரிசுத்தமும் ஆபத்து. பேலன்ஸ் வேணும் நமக்கு. மிஞ்சின பரிசுத்தத்துக்குள்ள போயிடக்கூடாது. மிஞ்சின பரிசுத்தமும் வேண்டாம், மிஞ்சின கிருபையும் வேண்டாம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ பரிசுத்தமும் ரொம்ப மிஞ்சி மிஞ்சி நம்ம போகணும்னு நினச்சா அது வேற இடத்துல கொண்டு விட்டுட்டு போயிடும் நம்மளை. அப்போ நம்ம உடை உடுத்துக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டால் தான்டா பெத்த கோசத்தைக்காரன். கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. நீ நகை போட்டிருக்க அதனால நீ பரிசுத்தவாட்டி கிடையாது, பொய். கர்த்தர் மனவாட்டியை எப்படி அலங்கரிக்கிறாருன்னு வாசித்து பாருங்க. ஆமாம், இப்போ நாங்கள் போட மாட்டோம், நான் நகை போட மாட்டேன், என் பிள்ளைங்க போட மாட்டாங்க. காரணம், நாங்கள் அந்த உபதேசத்தில் வளர்ந்தோம். எங்களுக்கு சொல்லப்பட்டது, நீ நகை போட்டால் பாவி அப்படிம்பாங்க. ஆனால் நகையெல்லாம் கொண்டு காணிக்கப்பட்டியில் போடுனாங்க. ரகசியம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. நிறைய பேர் நகையை கழட்டி எங்கள் அம்மாவே போட பார்த்துச்சு. நல்ல வேலை போடலை. 35 பவுனை கொண்டு பெட்டியில் போட பார்த்துச்சு. நல்ல வேலை போடலைன்னு நான் நினச்சேன். இப்போ பாருங்க, நான் இப்போ ஒரு நாள் உட்காந்து யோசிக்கேன், இடே ஊரில் உள்ள நகையெல்லாம் வாங்கி ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஊழியத்துக்கு இடம் தேவை, ஊழியத்துக்கு ஆலயம் தேவை. அதை எப்படி கொடுக்கணுமோ கர்த்தர் கொடுப்பார். உங்கள் நகையெல்லாம் கட்டாயப்படுத்தி கலட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார், இந்த நகை இப்போ உனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும், நீ போடுன்னு உங்கள் இருதயத்தில் பேசிட்டார்னா அதை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை கொண்டு என்ன செஞ்சிடணும், காணிக்கப்பட்டியில் போட்டணும். இந்த நகையை கர்த்தர் போட, அது கட்டாயம் செய்யணும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நீ நகை போட்டால் பாவி, நீ வெள்ளை ட்ரெஸ் போடலைன்னா பாவி, நீ மீசை வச்சுருந்தா பாவி அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஆமாம், அது தப்பு. யூடியூப்பில் பார்க்குற பெரிய ஊழியக்காரர்களே என்னை திட்டினாலும் பரவாயில்ல. ஆமாம், அது தப்பு. கர்த்தர் எதை பார்க்கிறார்? உன் வெளி தோற்றத்தை பார்க்கவே இல்லை, அவர் உன் உள்ளத்தை பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார். இதைத்தான் மிஞ்சின கிருபகாரம் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ எப்படி வேணாலும் இரு, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்காரு, உனக்கு பரலோகத்தை தந்துடுவார். அங்கே தப்பு வருது. நீ எப்படி வேணாலும் இருன்னு சொல்ல, நான் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாரில் போய் டான்ஸ் ஆடி சாராயம் குடிக்கவே போகணும், அது இல்லை. என்னுடைய ஆடை அலங்காரம் நல்லா இருக்கா? நான் ராஜா, நான் ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கம்பீரமாக இருப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து தாடிலாம் லேசாக விட்டு இப்படி இருப்பாங்க. என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு 21 நாள் உபவாசம் போட்டிருக்கேன். நீ உபவாசம் போட்டால் வெளியே தெரியக்கூடாது. முதல்ல ஜெபத்துக்கு வேணால் சொல்லிக்கோ, உபவாசம் இருக்குது ஜெபிச்சுக்கோங்கன்னு. நான் உபவாசம் இருக்கேங்கிறது வெளியே என்ன செய்யக்கூடாது, தெரியவே கூடாது. ஆமாம், நம்ம எப்பொழுதும் ராஜாக்களை போல ஆசாரியர்களாக அப்படி இருக்க இருக்க கர்த்தரும் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என் அழைப்பை காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு 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 பின்தங்கி பின்தங்கி போனாதான் கர்த்தர் உங்களை நேசிப்பாருன்னா கிடையவே கிடையாது, அது பொய். நீங்கள் ஐஸ்வர்யத்தில் சிறந்து இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தில் சிறந்து இருப்பீங்க, செழிப்பில் உயர்ந்து இருப்பீங்க. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. இன்னைக்கு பூத்து நாளைக்கு அழிய போற காட்டு புஷ்பத்துக்கு கர்த்தர் அப்படி உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? நான் கிழிஞ்ச சட்டையை தான் போடுவேன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் ஆடம்பரமாக சட்டையை போட்டு பகட்டுக்கு சர்ச்சில் வந்து காட்ட வந்திருக்கிறேன்னு வரக்கூடாது. நிறைய பேருக்கு நம்ம சபை ஏன் பிடிக்காதுன்னா, நிறைய நகையெல்லாம் போட்டுங்க ஆடம்பரமாக வந்து காட்ட முடியல. அதுவும் வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம். மிஞ்சின கிருபையும் வேண்டாம், இந்த எக்ஸ்ட்ரீம் மிஞ்சின பரிசுத்தம் அதுவும் வேண்டாம். நடுநிலையோடு என் தேவன் எனக்கு என்ன கற்றுத்தருகிறார், அவர் கற்றுத்தருகிற பாதையில் நான் நடக்கிறேன்னு நடக்க சொல்லுகிறவர்கள், நடக்கிறவர்கள், அதுதான் அப்போஸ்தல உபதேசம். அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா வருகைக்கு ஆயத்தப்படுறோன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மற்ற உபதேசத்திற்கும் அப்போஸ்தல உபதேசத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற உபதேசம் பரிசுத்தத்தை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, நல்லது தான். விக்கிரகமா அது பக்கத்தில் நீ போயிடாத, விக்கிரகத்துக்கு படைச்சதை தீபாவளி அன்னைக்கு யாராவது ஒன்று ஸ்வீட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிடாத, இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போஸ்தல உபதேசம் அப்படி சொல்லி கொடுக்காது. அப்படி வெறுத்து ஒதுக்குறதா இருந்தால் ஊரெல்லாம் வெறுத்துட்டு கல்லறையில் தான் போய் உட்காரணும் பாரு, இல்லையா? யாரையும் நம்ம அப்படி வெறுத்து ஒதுக்க முடியாது. இப்போ நாம மனசுல நமக்கு தெரியும், ஆவிக்குள்ள புரியும், விக்கிரகம் ஒரு பொருட்டே இல்லைங்க. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 8:4, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. இது யாருக்காக அப்படின்னா, கீழே நான் எழுதியிருக்கேன், மேலே உள்ளது வசனம், இது நான் எழுதியிருக்கேன். இக்கட்டான சூழலில் உள்ளவர்களுக்கு
மட்டும். சிஸ்டர் இருக்கிறீங்க, உங்கள் மாப்பிள்ளை ரட்சிக்கப்படலை, அவர் வலுக்கட்டாயமாக விற்கிறதுக்கு முன்னால் உங்களை கூட நிப்பாட்டிட்டா இருப்போம். அந்த இடத்துல நின்று நீங்கள் அந்த பேரை உச்சரிக்காம சோத்திரம் 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 போட்டு பாருங்களேன், விற்கிறவங்க குப்புற விடும். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாத மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அங்கே நான் வரமாட்டேன்னு புருஷன் கூட என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டு புருஷன் இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது. அதற்காக முழு மூச்சா அங்கேயே போய் சேர்ந்துடவும் கூடாது. இங்கே தான் பேலன்ஸ் திரும்பவும் வருகிறது. அவங்க கூப்பிடுறாங்க, சரி இப்போ நான் தட்டி கழிச்சா வீட்டில் சண்டை வருது, வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, ரைட், ஓகே, என்ன செய்யணுமோ செஞ்சு விடுவோம். அதே நேரத்தில் நீங்கள் 50-50 கணவனும் மனைவியும் நீங்கள் உங்கள் உரிமையை கேட்கணும். இப்போ அவர் உரிமைக்கு வந்துட்டீங்கள, இப்போ நீங்கள் சொல்லணும், இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு பேரும் நீ பாதி நான் பாதி தானே, கல்யாணம் கட்டப்போது என்ன சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் வந்து உங்களுக்காக நின்ட்டேன்ல, நீங்கள் ஒரு நாள் என் கூட என் சபையில் வந்து நில்லுங்க. இப்படி சொல்லி பாருங்க, அந்த மனுஷன் உங்களை கூப்பிடுறத குறைப்பார் முதல்ல. ஆமாம், இதை நான் எப்படி சொன்னால் அடிப்பாரோ சண்டை போடுவாரோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நீங்கள் அன்பாக சொல்கிற விதம் தான் இல்லையா, அந்த மனுஷன்ட்ட பேசுகிற விதம் தான். அவர்கிட்ட நீங்கள் ஒரு நேரம் சொல்லுங்கள், சரி உங்களுக்காக நான் வந்துட்டேன்ல, நிற்கன்ல, எங்கே கூப்பிட்டாலும் வரேன்ல, ஒரே ஒரு நாள் எனக்காக நீங்கள் சபையில் வந்து உட்காருங்க, ஏன் கூட சேர்ந்து ஒரு நாள் ஜெபத்தில் உட்காருங்க. இப்படி சொல்லி பாருங்களேன், அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம மனசில் விக்கிரகம் ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே கிடையாது. அவங்க தான் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் அப்போஸ்தல உபதேசம் என்ன? அந்த ஆத்துமாவையும் ஆதாயப்படுத்தணும் அன்பின் நிமித்தமாக. நான் இப்போ ரசிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் பெரிய பரிசுத்தவாட்டி, நான் வரமாட்டேன் தொடமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. பாயிண்ட் இதுதான், நீ பாதி நான் பாதின்னு சொல்கிறோம்ல, அப்போ நானும் உங்கள் கூட வாரேன், நீங்களும் என் கூட வாங்க. ஒரு 2 தடவை வந்து சுவிசேஷத்தை கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், ரசிக்கப்பட்டுருவார். மேரி சிஸ்டர் அப்படி தான் 2 தடவை 3 தடவை சுவிசேஷத்தை கேட்டாங்க, ரசிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா, அதான உண்மை. அப்படி 2 தடவை 3 தடவை சுவிசேஷத்தை கேட்டுட்டாங்கன்னா அவங்க ரசிக்கப்படுவாங்க. அவர் இந்த இடத்துல இருக்காருன்னு வைங்களேன், எங்கள் பிரசங்கம் வேறு மாதிரி இருக்கும். காரணம் நான் இல்லை, அங்கே ஆவியானவர் பேசுவார். அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக ஆவியானவர் என்ன செய்வார்? பேசுவார். அதுதான் அப்போஸ்தல உபதேசம். நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், உனக்கு எனக்கு நம்ம தொடர்பு இல்லை, டைவர்ஸ் தாங்கிற ரேஞ்சுக்கு போகவே கூடாது. அது தவறு. அவங்க கூடயே இருந்து அவங்கள என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். என் மனைவி பிள்ளைங்க அதான் செஞ்சாங்க இல்லையா, எனக்கு தெரியாமல் தான் சர்ச்சுக்கு போனாங்க, எனக்கு தெரியாமல் தான் எல்லாம் செஞ்சாங்க, ஆனால் எனக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. நான் சிகரெட்டு குடிக்கும்போது, நான் சாராயம் குடிக்கும்போது இல்லை, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா இந்த சாராயத்தை விடணும், எங்கள் அப்பா இந்த குடியை விடணும், இந்த விக்கிரகத்தை விடணும், எல்லாத்தையும் விடணும்னு அவங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் எனக்குள்ள என்ன செஞ்சார்? ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ அப்போஸ்தலர் உபதேசம் என்பது பிறரை துக்கப்படுத்தி என்னைத்தான் மேன்மை என்று சொல்வது அல்ல, அது தப்பு. இப்போ எங்கள் ஏசப்பா தான் எல்லாத்துக்கும் மேலே, உண்மைதான், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம், இது உண்மை. ஆனால் அதையே நான் அவன்கிட்ட சொல்லி அவனை என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. பிறருடைய இருதயத்தை புண்படுத்தி சொல்லுகிற உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் அல்ல. அந்த ஆத்துமாவையும் சேர்த்து கொள்வது அப்போஸ்தல உபதேசம். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39-41 வாசிங்க. இங்கே தான் இதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க. நம்ம கண்ணுக்கு தெரியுது தீமை, வலுக்கட்டாயமாக பிரசாதத்தை கையில் தாரார், வலுக்கட்டாயம் தின்னுங்க, வாயில் வைக்கும் போதே ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் செய்ய முடிஞ்சு. அது தெரியுது நமக்கு, அங்கே படைச்சது தான், அங்கே கொடுக்கறது தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்தோம், விக்கிரகம் ஒரு பொருட்டே இல்லை, விக்கிரகத்துக்கு படைக்க முடிச்சு கவலையப்படாத அப்படின்ட்டாரு. இங்கே நீ தீமையோடு எழுத்து நிற்காத, அவன் ஒன்றே 1 மைல் அவன் திங்க சொன்னான்னா தண்ணியும் சேர்த்து குடி, இதான் அதுக்கு அர்த்தம். அவன் 1 மைலுடைய கட்டாயப்படுத்துறான், இவங்களோட நடந்து வாடா, நீ வாடா நடந்து அப்படின்னா, எத்தனை மைல்ப்பா? 1 மைலா? நான் 2 மைல் வரேன், வா. என்ன செய்யுது? அதை திங்கணுமா? சோத்திரம் கொண்டா, தண்ணியும் குடிக்கணுமா? கொண்டா. அப்ப என்ன நடக்கும்? அல்லேலூயா, அதான் பாயிண்ட். ஏன்னா எங்க ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருடா, உன்னை நேசிக்க என்கிட்ட சொல்லியிருக்கார். நான் உன்னை பகைத்து உன்னை வெறுத்து என் இயேசுதான் பெரியவர்னு காட்டுறதுக்கு நான் வரல, உன்னையும் நேசித்து உன்னையும் அரவணைத்து உன்னை நான் இயேசுவின் அன்பை உன்னை காட்ட வந்திருக்கிறேன். என் இயேசு அன்பான தெய்வம், அவர் அன்பான தெய்வம், அவருடைய அன்பை நான் காட்டுறேன்.
நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் தான் அதை செஞ்சுருக்கிறேன், நீலாம் பாவி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் பாவியாக தான் இருப்பான். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஈகோன்னு ஒன்று இருக்குது. நான் செய்கிறது தான் சரின்னு எல்லா மனுஷனும் சொல்லுவான். நீ செய்கிறது சரின்னு எவனுமே சொல்ல மாட்டான். நான் செய்கிறது தான் சரி, நீ செய்கிறது தப்பு அப்படிமா. அப்போ அவன்கிட்ட போய் போராடிக்கிட்டு கிடக்கிறத விட எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலமந்தம் பண்ணினால் அவன் பலமந்தம் பண்ணுறான் வர சொல்லி, நாம் என்ன செய்கிறோம், அவனோடு 2 மைல் தூரம் நடப்போம். இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க, ரொம்ப வருஷம் நடந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு இதுதான் ரகசியம். பிரதர் உங்களை இதெல்லாம் கூப்பிட்டானா சோத்திரம் நானும் வரேன், அவர் முன்னாலே சோத்திரத்தோட சோத்திரம்னு சொல்லி சாப்பிடுங்க. எசப்பா ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று சொல்லுங்கள், இத்தனை வருஷமாக உங்க கூட வந்துட்டேன்ல, நீர் என்னை நேசிக்கிறீரா, என்னை விரும்பி தானே கட்டினீர், நேசிக்கிறீங்களா, உண்மை தானே, நீர் என்னை நான் உங்களை நேசிக்கங்க. அதான் ஐயா நான் ஏசப்பாவே விட்டுட்டு ஓம்பினால கிடக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னைய நேசிக்கியா? நீ நேசிப்பது உண்மைன்னா நான் யாரை நேசிக்கிறேன்? இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்கிறான்னா பிடிக்கோ பிடிக்கலையோ மனைவியோட அப்பா அம்மாவையே நேசிப்பான். தலையெழுத்தே அப்படின்னாலும் நேசிப்பான். சில வீட்டில் என்ன நடக்கும், புருஷனோட அப்பா அம்மா வராங்கன்னா பொண்டாட்டிக்கு தலைவலி வரும். உங்களை சொல்லலை, சில இடத்துல வரும். புருஷனோட அப்பா அம்மா வராங்க, ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வரேன், அப்பா அம்மா போயினா எப்போ எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருங்கப்பா, ரொம்ப முடியாது எனக்கு. இதாவது பொண்டாட்டியோட அப்பா அம்மா வந்தால் புருஷன்ட்ட மட்டன் எடுங்க, சிக்கன் எடுங்க, மீன் எடுங்க, எங்கள் அப்பா அம்மா வராங்க. அவனு என்ன செய்வான், லவ் பண்ணுறதுனால, பொண்டாட்டியை நேசிக்கிறதுனால தலையெழுத்தே இல்லையா, பிடிக்காது தான். பிடிக்காட்டாலும் செய்வாங்கல்ல, அதை சொல்லணும். உங்களுக்கு பிடிக்காது, இயேசுவை உங்களுக்கு பிடிக்காது, ஓகே இருக்கட்டும், ஆனால் என்னைய பிடிக்கல உங்களுக்கு. நீங்கள் என்னைய நேசிக்கிறீங்களே, என் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களே, என் பேரனை நேசிக்கிறீங்களே, அப்போ எங்கள் நிமித்தமாக ஒரு நாள் வந்து உட்காருங்க. நான் எவ்வளோ நாள் வரேன் உங்கள் கூட, எத்தனை நிமிஷம் உங்கள் கூட இருக்கேன், இந்த ஒரு தடவை எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க. ஏதாவது விசேஷ நாளில் கூப்பிடணும், எல்லா நாளும் கூப்பிடக்கூடாது. ஏதாவது விசேஷம் சர்ச்சில் அப்படின்னா உடனே இன்வைட் பண்ணணும். இன்னைக்கு சர்ச்சில் விசேஷம், வாங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லி இழுத்தோன்னு வைங்கள. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்படி கூப்பிடுவாரா, நயங்காட்டி. அதுக்கு அர்த்தமே வேற இல்லையா, நயங்காட்டி அழைப்பார். அப்படியே நயங்காட்டி, ஆசை காட்டி கூப்பிட்டு அப்புறமா கத்து கொடுப்பார். முதல்ல கூப்பிடுறது நயங்காட்டி தான் கூப்பிடுவார், வா 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 நயங்காட்டி. பிசாசும் அப்படி தான் கூப்பிடுவோம், அது வேற, அந்த அழைப்பு வேற, அது வேற. ஆனால் கர்த்தர் கூப்பிடுறது பரலோகத்துக்காக கூப்பிட்டு நயங்காட்டிட்டு போவார். நயங்காட்டி அழைத்து பரலோகத்துக்கு கூட்டு போவார். பிசாசும் கூப்பிடுவான், அவன் நரகத்துக்கு கூட்டு போவான். அப்போ அப்போஸ்தல உபதேசம் என்ன, அவர்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டாம், அவர்களையும் நேசிங்க. ஏன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் உபதேசத்தை அதில் ஒரு பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம், நிறைய பாயிண்ட் இருக்குது அப்போஸ்தலர் உபதேசத்தில். புருஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் சொல்லித்தர்ற ரகசியம் இது. புருஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், மனைவியை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் அப்படின்னா, இப்போ பெண்கள் மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து நல்ல செண்டு கிண்டுலாம் அடித்து நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரித்து புருஷனை போய் மயக்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற. அப்படி வேண்டாம், அது தேவையில்லை. அப்படி சொல்லி சுவிசேஷம் சொல்ல அவசியம் வேண்டாம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அவன் குடிகாரனாக இருக்கலாம், வெறிகாரனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவன் இருக்கலாம், அவன் யாராக இருந்துட்டு போட்டும். இப்போ ஜெயந்தி என்னை ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் நடத்த காரணமாக இருந்தது ஒன்று தான். நான் உங்களுக்கு பல தடவை என் சாட்சி சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் பயங்கர குடிகாரன், சைக்கோ குடிகாரனாக இருந்தேன். ஆனால் அப்படி அடி வெளுத்து எடுப்பேன் பாருங்கள். இந்த இப்படி அடி யாரும் அடிப்பாங்களோ எனக்கு தெரியாது, இவ்வளோ அடியை வாங்கி கூட வாழ்ந்துருக்காவ இல்லையா. அவ்வளவு அடி. அவள் எதுக்கு அவளை அடி வாங்குவானா, எதிர்த்து நிற்பா, பயங்கரமாக எதிர்த்து நிற்பா. நான் ஒரு கெட்ட வார்த்தை போட்டால் பதிலுக்கு அவளும் போடுவா. நான் எங்கள் அம்மாவை தின்னா நான் அவங்க அம்மாவை தின்னா அவள் எங்கள் அம்மாவை திட்டுவா. நான் எதையா பாத்திரத்துக்கிட்டே இருந்து அவள் குத்துல தூக்கிட்டு அடிப்பா. ரிட்டன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே 1ன்னா 10. நான் எப்படின்னா என்னல குடிகாரப்பையில். இதனால எனக்குள்ள என்ன வந்துச்சுன்னா மூர்க்கம் கூடிச்சு எனக்குள்ள. பொம்பளை உலகத்தில் என்ன இருக்குது, கர்த்தர் ஆணும் பெண்ணும் சமங்கிறார். ஆனால் உலகத்தில் பொம்பளை நீ, அது நான் ரொம்ப அசிங்கமாக சொல்லுவேன் அந்த பொம்பளைங்கிறத. பொம்பளை நீ என்னை ஆம்பளை ஏற்றி நிற்கா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவா, ஏதாவது கரண்டி கரண்டிலும் தூக்கிடுவா அடிக்கிறதுக்கு. ஆமாம், மல்லு கட்டாக தான் கிடக்கும், பிள்ளைகள் 2 பயந்து கிடக்கும். அதில் இவ ஒருத்தி தான் எங்களை பிரில்லியண்டாக காப்பாற்றுவா. என்ன செய்வ நீ சொல்லு. இவன் திடீர்னு எப்போ வயிறு வலிக்கும் பெரியவ பயந்து ஒரு வாரத்தில் கிடப்பா, பயந்து போய் இப்படி கிடப்பா.
அப்பா நம்மளே அடிச்சுடுவாரோ அப்படின்னு அவன் பயந்துட. இவன் ஒருத்தி தான் எங்கள் ரெண்டு எப்போ வயிறு வலிக்கு எப்போ எனக்கு உடனே புள்ளன்னா பாசம் இல்லையா, அவளை அடிக்கிறத விட்டுட்டு இவளை பார்க்க வந்துடுவேன். அக்கா வந்து பிரித்து விடுவா, அவளுக்கு வந்து பிரித்து விடத்தான் தெரியும். ஆனால் பயந்து ஒரு வாரத்தில் நினைப்பா. இவன் தான் சரியான பாயிண்டை பிடிப்பா. அப்படின்னா அதான் இவன் பிறந்த நாளைக்கு ஒன்று போட்டிருந்தேன் பாருங்க, எங்கள் வீட்டில் அன்பும் ஆசீர்வாதமும் பிறந்த நாள் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போ பிறந்த வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் சண்டைலாம் நின்றுச்சு. ஆமாம், பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறாரு, என் மனைவியை கொண்டு அடி புட்டி சண்டையாக தான் கிடந்துச்சு. இந்த ஒரு வசனம், ஏன்னா என் மனைவி சாட்சி இது, அவள் சொல்கிற சாட்சி தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வசனத்தை எல்லா பக்கமும் சொல்லுவாள். அந்தப்படி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவன் குடிகாரனாக இருக்கட்டும், அவன் வேலைக்கே போவாதவனாக இருக்கட்டும், மோசமான மனுஷனாக இருக்கட்டும், உன்னுடைய கீழ்ப்படிதல் இருக்கு பாரு. நீ இது வரைக்கும் அவன் ஏன்னா நீ என்னலன்னு கேட்டிருப்பான். அவன் ஏன்னா சொல்லுங்க. நான் என்ன செய்வேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாட்சியில், நான் சாராயம் குடிக்க உட்காந்தேன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் குடிப்பேன். தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன், ஃபுல் முடிகிற வரை குடிப்பேன். அது வரைக்கும் அவன் நிற்கணும் அட்டென்ஷனில் நின்று. ஆம்லேட்டு, ஆஃபாலு, அரவேக்காடு, மட்டனு, சிக்கன் தந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு பெருந்தேனிக்காரன், நான் தின்னுக்கிட்டே இருப்பேன், குடிச்சிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என்ன செய்ய வருகிறார், நம்மை திருத்துவதற்கு ஒரு ஆளை வச்சிருக்காருல்ல இல்லையா, நம்மை நல்வழிப்படுத்து. என்னை நல்வழிப்படுத்த மனைவியை கர்த்தர் வச்சிருந்தாரு, உங்கள் புருஷரை நல்வழிப்படுத்த உங்களை வச்சிருக்காரு. நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் அடிமைத்தனத்தில் கீழ்ப்படியக்கூடாது. 2 கீழ்ப்படிதல் இருக்குது. ஒன்று கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது, அது ஞானமாக திருத்துறதுக்காக. இன்னொன்று அடிமைத்தனம், என்ன செஞ்சாலும் சரி சாமி சரி சாமி சரி சாமி சாமி சொல்லியா, அது திருந்தவே தெரிந்த. இவனும் திருந்த மாட்டான், அவங்களும் திருந்த மாட்டாங்க. அப்போ கர்த்தருக்குள்ள கணவருக்கு கீழ்ப்படிந்திருந்து, திருந்தாத கணவரை எப்படி பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. நான் எப்படி பார்த்தேன், நான் இங்கேருந்து ஒரு கரண்டி எறிஞ்சா அங்கேருந்து சட்டாப்பா வரும். இப்போ நான் கரண்டி எறிஞ்சா கரண்டி கேட்ச் பிடிச்சிட்டு காஃபி வேணுமாப்பா அப்படி வருது. நான் யோசிக்க, என்ன ஜெயந்தியா இது, என்ன முந்தி உண்மையாக அப்படி தான். ஷூவை கழட்டிட்டே வீசுவேன். நான் இங்கே ஷூ அவள் கிச்சனில் இருப்பா, வந்து ஷூவை கழட்டிட்டு மூஞ்சிக்கிட்ட வீசுவேன்ல, அங்கேருந்து பதிலுக்கு அந்த ஷூ அங்கே போய் சேர்றதுக்குள்ள கரண்டி வந்து நங்குனிய மாண்டே. அது முதல்ல. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவர் ரட்சிக்கப்பட்டால எனக்கு தெரியாது, அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்துட்டு, நான் ஷூவை கழட்டி வீசினேன்னா கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டு காஃபி வேணுமாப்பா, காஃபியா போடு போடு. இந்த மாற்றம் அவளுக்குள்ள வந்துச்சு, ஜெயந்திக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சு. எதிர்த்து நின்ன ஜெயந்தி என்னை நேசிக்க ஆரம்பிச்சா. முந்தி நான் குடிச்சிட்டேன்னா வாந்தி ரொம்ப சில நேரத்தில் எடுத்துருவேன். வாந்தி எடுத்துட்டு எந்திப்பனா எந்திக்க மாட்டேன், அங்கனே படுத்து சாரம் டிஷர்ட்டு எல்லாம் வாந்திலே நாரி விடிகிறதுக்குள்ளே காஞ்சி என்னாத்தையும் எனக்கே தாங்க முடியாது. அவ்வளோ கஷ்டம் அப்படி இருக்கும். அவள் நினச்சிப்பா மிதி நீ மிதிச்சிட்டா அந்த நேரத்தில் எந்திக்க முடியாது நம்மளால். போட்டு மிதிச்சு சாவில் வாந்தி எடுக்கான் சாவு. அதுக்கு பிறகு என்ன ஆகிட்டு மாறுதல் அவளுக்கு, கர்த்தர் உள்ளே வந்த உடனே நான் வாந்தி எடுத்துட்டேன்னா, நான் எனக்கு நல்லா தெரியும் நான் வாந்தி எடுக்கேன், இவன் அடிக்கா அப்படின்னு நீ மிதிப்பா தெரியும், எனக்கு தெரியாமலாம் இருக்காது. குடியாரம் ஒன்று பொய் தெரியும் உனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா, வாந்தி எடுத்தது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அடி உழலை. ஆனால் ட்ரெஸ்ஸு மாறி இருக்கும் எனக்கு. நான் போட்டிருக்க சாரம் வேறு சாரமாக இருக்கும், நான் போட்டிருந்த நைட் ட்ரெஸ் இல்லை இது டிஷர்ட்டு வேறையாக இருக்கும். என்னை மேலே கழுவி மூஞ்ச கழுவி நல்ல வாசனை திரவியத்தை போட்டு கட்டில் படுக்க வச்சுருப்பான். இந்த மாற்றம் என்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள மாற்றம் வந்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்படாதவன ரட்சிப்புள்ள கொண்டு வர முடியும். நான் அப்படியே தான் வில்பூட்டில் நிற்பேன், நான் மாற மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எடுவழக்கமாறு நிற்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். இந்த பாட்டை அடிக்கடி தப்பாக யூஸ் பண்ணுறான். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. பயம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா. அவர் புருஷர், அந்த புருஷருக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படாத மனைவி ஆலயத்துக்கு வாரீங்கன்னா புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய வீட்டில் முந்தி ஜெயந்தி என்ன செய்வா, வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு சமைச்செல்லாம் தரமாட்டா, பறந்துருவா வேலைக்கு. நான் இருக்கிற பண்ணு நாங்கள் பெரும்பாலும் மோரிஸ் பழமும் ஒரு ப்ரெட்டும் தான் திம்போம். ஆமாம், அங்கே பாம்பேயில். ஏன்னா ஒன்றும் சமைச்சு தரமாட்டா, ஓடிடுவா. அதுமாதிரி சர்ச்சுக்கு போன பிறகு மாறி எல்லாம் செய்ய ஆரம்பித்தா. சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ சர்ச்சுக்கு நேரம் ஆகிட்டுன்னு ஓடி வந்துடுவா. புருஷங்க பட்னி கிடப்பான். பட்னி கிடக்கிற புருஷனுக்கு கோபம் வருமா பாசம் வருமா? நீ சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவன் விளக்கு மறைஞ்சு எருப்பி வச்சு நிற்பான் ரெடியா. உங்களுக்கு 2 திட்டு விடுறது மட்டும் இல்லாமல் யாரில் அந்த ஊழியக்காரன் அவனை பார்க்கணுமோ இல்லை, என்ன சொல்லி கொடுக்கான் அவனுக்கு? புருஷனை பட்டிட்டு போட்டு ஆண்டவரை தேட சொன்னானா அப்படி சொல்லுவான்.
அப்போ அப்போஸ்தல உபதேசம் இந்த நல்ல காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கும். மோசமான உபதேசம், புருஷன்லாம் 2ஆம் பட்சம், கர்த்தர் தான் முதல்ல, நீ சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு 8 மணி ஆராதனை 8 மணிக்கு உட்கார், புருஷன் பட்டினி கிடந்து சாவட்டும், நீ 8க்கு 8:30 வந்தாலும் பரவாயில்ல, புருஷன் குடியாருனா பாதியாக இருக்கானா அவனுக்கு சோத்தை பொங்கி போட்டு வாம்மா நல்லா இருப்ப, நீ அவனை சமாதானப்படுத்திட்டு நீங்கள் நினச்சி வந்து கர்த்தர் லேட்டாக ஆராதிச்சாலும் லேட்டஸ்ட்டாக ஆராதி. ஆமாம், அப்போ இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அதாவது டோட்டலாக ஒரே வேர்டில் சொல்லணும்னா உங்களை நல்வழிப்படுத்தி பரலோகத்தில் கொண்டு கர்த்தரை ஒப்படைக்கிற உபதேசம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்திருக்கிறோம். விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்பா, அப்போஸ்தல உபதேசத்தை குறித்து இன்றைக்கு கேள்விப்பட்டோம். இந்த அப்போஸ்தல உபதேசம் எங்களை நல்வழிப்படுத்தி பரலோகத்தில் உங்கள் கையில் கொண்டு ஒப்படைக்கிறது தான். பிசாசு எங்களை இழுத்து கொண்டு போய்விடாதபடி, நரகத்திலே தள்ளிவிடாதபடி, பிசாசின் கரத்திலிருந்து பிடுங்கி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குற உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க, உமக்கு கீழ்ப்படிவது போல அப்போஸ்தலருக்கும் கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்போஸ்தலர் எங்களுடைய ஊழியக்காரங்கப்பா. உண்மையுள்ள ஊழியக்காரங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. அடுத்த வாரம் அப்போ அந்த ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. தாயும் மகளுமாக அப்பா அந்த ஞானஸ்நானத்தை பெற இருக்கிறாங்கப்பா. இந்த ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே எங்களோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கணுமே அப்பா. அவர்களை எங்களையும் மறைத்து நீர் வெளிப்படணுமே, பரலோகம் மகிழ்ந்து கலிகூறணுமே அப்பா. அந்த 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும், பூமியிலையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். எங்கள் ஒலிவு மலை ஜெப கூடாரத்தில் வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். புதிதாக அநேகர் ஒப்பு கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். குடும்பமாக ஆசீர்வதிங்க, தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. God bless you family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம்.